வணக்கம். தமிழ் CNN-இன் மாலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள கணேசபுரம் பகுதியில் ஜானை தாக்கி ஒருவர் பலி. ஓட்டமாவடியில் பலத்த காற்று, கணவன் மனைவி காயங்களுடன் வைத்தியசாலையில். பெரிய நீலாவணையில் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் 2 பிள்ளைகளின் தாய் சடலமாக மீட்பு. முக்கிய தொடருந்து பாதைகளில் இடையூறுகள், பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு. திருகோணமலை வைத்தியசாலை உளநல பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நபர் தூக்கில் தொங்கி பலி. மஹிந்தவின் மகனுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தொடர்ந்து விரிவான செய்திகள். சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள கணேசபுரம் பகுதியில் உள்ள கணேசபுரம் பிரதான வீதியில் வைத்து ஜானை தாக்குதலுக்கு உள்ளாக்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் மூதூர் கட்டை பரிச்சான் பகுதியைச் சேர்ந்த சிவக்கொழுந்து ராசரத்னம் என்ற 75 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த நபர் தமது வயலுக்கு குருவிக்காவலுக்கு சென்றபோது கணேசபுரம் வீதியில் வைத்து இடைமறித்த யானை தாக்குதலில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சம்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சம்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாடு முழுவதும் வடக்கு கிழக்கு தவிர ஏனைய மாகாணங்களில் வீசிய பலத்த காற்று காரணமாக மரங்கள், பெரிய விளம்பர பலகைகள் ஆகியவற்றுடன் வீடுகளின் கூரைகள் கடுமையாக சேதமடைந்து மின்சாரமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசிக்கொண்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போது ஏற்பட்டுள்ள பலத்த காற்றின் காரணமாக ஓட்டமாவடி மூத்தவன் போடியார் வீதியில் வீட்டின் கூரை காற்றினால் அடித்து செல்லப்பட்டு முன்னால் உள்ள வீட்டின் மீது விழுந்துள்ளது. இதன் காரணமாக வீட்டில் இருந்த கணவன் மனைவி இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வாழைச்சேனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வெட்டுக்காயங்களுடன் மர்மமான முறையில் குடும்ப பெண்ணின் சடலம் பெரிய நீலாவணை போலீசாரினால் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த 37 வயது மதிக்கத்தக்க பெண் மீது இப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2 பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதிகளில் பல வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது. மரணமடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடொன்றில் தொழில் நிமித்தம் தங்கியுள்ளதாகவும், கொலை இடம்பெற்ற போது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காணொலிகளை சேமிக்கும் கருவி கொலையாளிகளினால் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கொலை தொடர்பில் கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் MK இப்னு அஷார் சம்பவ இடத்திற்கு சென்று மேற்பார்வை செய்ததுடன் அன்பாரவை தடயவியல் போலீசார் உட்பட பெரிய நீலாவணை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பலத்த காற்று மற்றும் தண்டவாளங்களில் மரங்கள் வீழ்ந்துள்ளமையினால் 2 முக்கிய தொடருந்து பாதைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக மட்டக்களப்பு இரவு அஞ்சல் தொடருந்தும் பிரதான பாதையில் ரம்புக்கணி நோக்கி செல்லும் பல தொடருந்துகளும் தாமத பயணங்களை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இடையூறுகள் தொடர்பாக மேலும் மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே புதுப்பிப்புகள் மற்றும் மாற்று பயண ஏற்பாடுகளுக்கு பயணிகள் தொடர்ந்து அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். திருகோணமலை பொது வைத்தியசாலையின் உளநல பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் இன்றைய தினம் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மருத்துவமனையின் பாதுகாப்பு மற்றும் மேலதிக விவரங்கள் குறித்தும் விசாரணைகள் தொடர்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக பல பகுதிகளில் மின்சார தடைகள் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் சீரற்ற வானிலை நீடிப்பதால் மின்சார தடை அதிகரித்துள்ளதாக மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது. உங்களது பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டால் CEBSCAR மொபைல் செயலி மூலமாகவோ அல்லது 1987 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கோ அழைப்பை ஏற்படுத்தி தகவல் வழங்குமாறு இலங்கை மின்சார சபை பொதுமக்களை வேண்டுகோள் விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெஸி ஃபாட் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூலை 11ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குறித்த இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திக முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி உதாரா கருணதிலக்க வழக்கு தொடர்பான ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். பிரதிவாதிகள் தரப்பில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் விசாரணை தயாரிப்புக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் சாட்சி அறிக்கைகளின் பட்டியலை சமர்ப்பித்ததுடன் நியாயமான விசாரணையை உறுதி செய்வதற்காக அரசு தரப்பு அவற்றை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக கோரப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அறிக்கைகளை பிரதிவாதிக்கு வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசு தரப்பு சட்டத்தரணிக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.